தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து ஒரு புதிய கோர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாகவே எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக கிடைக்க போகுதுங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டிசிஎஸ் அயான் கோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிசிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த கோர்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிசிஎஸ்லேருந்து கேரியர் ஏஜ் யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை செஷன் அப்படின்னா 2 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் செல்ஃப் பேஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி முடித்த, பிஜி முடித்த கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஸ்கில்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, எஃபெக்டிவ் ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது, அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கும் ஐடி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏஐ பற்றியும் சொல்லிக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் சிலபஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு மாடியூல் 1 டே 1லேருந்து டே 6 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா 14 டே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன ஷெடியூல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த 14 நாள் கோர்ஸை முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு அவங்களே ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா இதுதான் பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டிசிஎஸ் ஐயானோட கெரியர் பேஜில் யங் ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இது நாளைக்கு ஐடி கம்பெனி ரிலேட்டட் ஜாப்ஸ் நீங்கள் தேடும்போதும், ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஜாப் தேடும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அசஸ்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான், ஒரு பாஸ் பண்ணால் தான் இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீயாக தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் ஃபார் ஃப்ரீயை கொடுத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதே இல்லைனா டோன்ட் யூ ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் போய் உங்களோட டீட்டெயில்ஸு, எஜுகேஷனல் கேட்டகரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஒருவேளை நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் ஃபுல் கோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள்.